ஃப்ரை கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர் ஃப்ரை மாதிரியே கட் பண்ணிவிட்டு போடுங்க. கொட்டையெல்லாம் எடுக்கக்கூடாது. அதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு சும்மா சுடு தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ராகி மாவு 3 ஸ்பூனு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா பெசரிட்டு அதில் சோம்புத்தூள், ஜீரகத்தூள், சீரகம் முழுசாக, எள்ளு முழுசாக எல்லாம் போட்டுட்டு நல்லா பெசரிடுங்க. அந்த வேக வச்ச தண்ணியை வடிச்சிட்டு பெசரிங்க. கொட்டையெல்லாம் எடுக்காது. இப்படியே தான் போட போகிறோம் பாருங்கள். இன்றைக்கி வந்து கொத்தவரங்காய், பாசிப்பருப்பு, கத்திரிக்காய் சாம்பார், பாசிப்பருப்பு போட்டு அதுக்கு இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எள்ளு கொஞ்சம் தூவிட்டோம்னா பார்க்குறக்கு இவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். முறு மொறு முறுன்னு கரகரன்னு. ஏன்னா ராகி வந்து எப்போவுமே எதில் சேர்த்துனாலும் அந்த முறுமுறுப்பு தன்மை கொடுக்கும் உங்களுக்கு. கடல மாவு மற்றதோட கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன்னா 3 ஸ்பூன் ராகி ஃப்ளவர், வேறு எதுவுமே போட வேண்டாம். எள்ளு போடுங்க, முழு ஜீரகம் போடுங்க, சோம்புத்தூள் போடுங்க, உப்பு போடுங்க, வரமிளகாத்தூள் போடுங்க, சோம்பு சீரகம் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். அந்த தூள் போட்டுட்டு முழுசாகவும் சீரகம் போடுங்க. அப்போ நல்ல ஃப்ளேவர் வரும். செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். பாகற்காய் ஃபிங்கர் ஃப்ரை சிப்ஸ்.